கோலம்லாம் போடுறாங்க. ஒரு பாட்டி ஒரு பொண்ணு 2 பேர் இருக்கிறாங்க கனவுல. அது நான் வந்து எக்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன். வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது கனவுல வந்து என்னன்னா தூங்கிடுறேன், பஸ்ஸை விட்டுறேன், சைக்கிளில் லிஃப்ட்டு கேட்டு போகிறேன், சைக்கிள் பஞ்சர் ஆகிடுது, பைக்கில் லிஃப்ட்டு கேட்டு போகிறேன், பெட்ரோல் தீர்ந்து போகுது, அப்புறமா வேனில் கை போட்டு போகிறேன், அவனுக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலைன்ட்டு என்னை இறக்கி விட்டு திருப்பிட்டு போயிடுறேன். இப்படி டைமுக்கு என்னை கம்பெனிக்கு கூப்பிட்டு போகாமல் எங்கெங்கேயோ கழனி உள்ளெல்லாம் இறங்கி ஷார்ட்கட்டில் கம்பெனிக்கு நேரத்தோடு போகணுன்னு சொல்லிட்டு ஓடுறேன் நான். அப்படி ஓடும்போது ஒரு மாட்டு வண்டி வருது. மாட்டு வண்டியில் ஒரு ஐயா கருப்பாக கிணமா தொப்பை வச்சுருக்காரு, தலப்பா கட்டியிருக்காரு, லுங்கி கட்டியிருக்காரு. அந்த ஐயா மாட்டு வண்டி ஓட்டுறாரு. மாட்டு வண்டியில் ஒரு வயசு பொண்ணு, ஒரு சின்ன குழந்த, ஒரு 9-7 வயசு பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு, கல்யாணம் ஆனவங்க, பெரிய பேரம்பேத்தி எடுத்தவங்க, மொத்தம் விதமாக 5 பெண்கள். 5 பெண்கள் உட்காந்துங்கிறாங்க, ஒரு ஐயா உட்காந்துங்கிறாரு. என்னையும் ஏற்றிக்கிறாங்க. நான் வந்து அவங்க பேசிக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஆனந்தமாக இருக்கிறாங்க. நான் டைம் ஆயிடுச்சு கம்பெனிக்கு போகணும்னு சொல்லிட்டு பறக்கிறேன். அப்புறமா அந்த ஐயாவை நான் திட்டுறேன், சீக்கிரம் அந்த ஐயாவை நான் கேட்குறேன், என்னங்க ஐயா கம்பெனிக்கு போனோம், வேகமாக மாட்டை அடிச்சு ஓட்டுங்க அப்படின்ட்டு. உன் சௌகரியத்துக்கெலாம் கூப்பிட்டு போக முடியாது, எங்கள் சௌகரியத்துக்கு தான் நாங்கள் கூப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு இறக்கி விட்றாங்க. இறக்கி விட்டு திரும்பி பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. ஒரு புத்து சுத்தீரம், ஒரு வழிபாடு இல்லாத ஒரு மரமும் செடியும் கொடியும் சுத்தீரம் அப்படியே இந்த மாதிரி மரமும் செடியும் கொடியுமா இருக்குது. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னடா இது இந்த இடத்தாண்ட கூட்டின்னு வந்து நம்மளை இறக்கி விட்டாங்களே, நம்ம கம்பெனியில் வேலைக்கு போயின்னு இருக்கிறோமே, ஆனால் நம்மளை இந்த இடத்தாண்ட இறக்கி விட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி என்ன சொல்கிறாங்க, இந்தமாரி மரத்தில் இருக்கிற வேப்பிலையை உடச்சி அதை தொடப்பம் போல் பெருசாக எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுக்குறாங்க. நீ வந்து பெருக்கு, கோலம் போடு, தண்ணி தெளி அப்படின்ட்டு. அந்த பெருக்கிட்டேன், இந்த கோலம் போட்டேன், வெத்தலை பார்க்கலாம் அந்த பொண்ணு எடுத்துன்னு வந்து கொடுக்குது, வச்சு நைவேத்தியம் பண்ணுன்ட்டு வச்சுட்டேன், கற்பூரம் கொளுத்திட்டேன், தொட்டு கும்பிட்டேன், நான் போகிறேன்னு பறக்கிறேன். இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. நான் போகணும், பணம் சம்பாதிக்கணும், குழந்தைங்கள பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், வீட்டை பார்க்கணுன்ற வேகத்தில் ஓடுறதுக்கு பார்க்குறேன் நான். அந்த பொண்ணு போய் அந்த பாட்டிக்கிட்ட சொல்லுது, இந்த அம்மா வந்து போகிறேன்னுது. அவளா போட்டான் விடு, எங்கே சுற்றினாலும் இங்கே தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லிட்டு, சரி என் கையில் வேப்பிலை குத்திங்கல்ல, இந்தாங்க நான் பெருக்கிட்டேன், கோலம் போட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், இந்தாங்க அந்த கோலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். என் கையில் வாங்கவே மாட்டேன்றாங்க. எனக்கு வயசாகுது, நான் பெருக்கிட்டேன், நான் கோலம் போட்டேன், நான் பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டேன், உன் கையில் குத்துட்டேன், நீ பெருக்கிறதும் போட்டு போகிறதும் உன் விருப்பம். யோசிக்கிறேன், என்னடா இது வேப்பிலை தானே, பெருகியாச்சு, கோலம் அடிச்சு விடு, வேணுன்னா வச்சிங்கன்னா போச்சுன்னு சொல்லிட்டு போட்டு நான் கையில் வாங்கி கீழே போட்டு போறியா, போ எங்கே போகிற, நீ திரும்ப இங்கே தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுது. ஏந்து பார்க்குறேன் வீடு, அதெல்லாம் கனவு, மொத்தமே கனவு. ஏந்து பார்க்குறேன் வீடு, பசங்க பக்கத்தில் பத்துன்னு இருக்கிறாங்க. அப்போல்லாம் ஜடாமுடி கிடையாது அடியனுக்கு, அதுக்கப்புறமா தான் ஜடாமுடியெலாம் வந்துச்சு. இந்த கனவு வந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் முடித்து நான் திருக்கச்சூர் கிரிவலம் வரேன், வாரம் நினச்சப்பெல்லாம் வரேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனால் இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த கனவுல வந்த புத்தி இதுதான். இதை சொல்கிறதுக்கு தான் அவ்வளோ பெரிய கதையை சொன்னேன். அந்த கனவுல வந்த புத்தி இதுதான். அந்த பாட்டி பராமரித்தவங்க ஃபஸ்ட்டு நாள் நான் இதே புடவை இதே ஜாக்கெட்டு தான் போட்டுன்னு இருந்தேன். ஃபஸ்ட்டு நாள் வந்தப்போவும் நான் பார்த்தேன், அந்த கனவுல வந்த மொத்த பேருமே நான் இந்த பார்த்துட்டேன் அன்றைக்கி அந்த வழியில். அது ஒரு தெய்வ ரகசியம். அது அப்புறமா நான் வெளியிடுறேன். திருச்சிற்றம்பலம்.